கண்ணை திறந்த பௌர்ணமி. கண்ணை முழுசா மூடினா அமாவாசை. இப்போ அமாவாசைங்கிறதுல இங்க எல்லாம் பாருங்க என்னன்ட்டு. உம் அதாவது இருட்டு அப்படிங்கிறது நிலவு வரலன்னா தான் அமாவாசை இல்லையா? ஆஹ் நமக்கெல்லாம் அமாவாசை அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நிலவு வந்து வெளிச்சம் கொடுக்கலன்னா அமாவாசை. நமக்கு என்ன இருக்குன்னா இருட்டா இருக்கும். சூரியன் வந்து கிழக்கால வருதா, எந்த திசையில உதயமாகுது, எந்த திசையில மறையுதுன்னா, கிழக்குல உதயமாகி மேற்குல மறையுது அப்படி சொல்லுவோம். ஆனா அந்த கேள்வியே தப்பு, அது உண்மையும் கிடையாது. நில உலகம் சுத்துறதுனால நமக்கு கிழக்கும் மேற்கும் தெரியுது. ஆனா சூரியன் ஒரே இடத்துல தான் பிக்சடா இருக்கு. இங்க அப்படி இருக்கும்போது அமாவாசை இதெல்லாம் எப்படி வரும்? உபனிஷத்து சிம்பிளா சொல்லுது, நீ கண்ணை மூடினா உனக்கு அமாவாசை, கண்ணை திறந்தினா உனக்கு பௌர்ணமி, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க சொல்லி இந்த மந்திர பண்றதுக்கு அந்த டெக்னிக்லாம், அந்த அம்ச வித்தையெல்லாம் குரு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அது கேசரி வித்யான்னு பேரு. அந்த கேசரி வித்தியை பண்ணும்போது உங்களுக்கு குண்டலினி சக்தி மேலே ஏறிடும் அப்படிங்கிறது. உண்மையிலே இந்த கேசரி வித்யாலாம் எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா கேசரி வித்தியை பத்தி நிறைய குறிப்புகள் உண்டு. அது இந்த உபனிஷத்திலே இருக்கு. அந்த கேசரி வித்யான மூலம் தான் நம்ம வந்து குண்டலினி சக்தியை மேலே ஏற்றி நம்ம வந்து ஜீவன் முக்தியாகி தேக முக்தி அடையலாம் அப்படிங்கறத பத்தி இந்த உபனிஷத்துக்கள் இருக்கு. யோக சூடாமணி உபனிஷத்து அப்படிங்கிறது வந்து கிரவுன் ஜுவல் ஆஃப் யோகா, யோகாவினுடைய மணிமகுடம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு சூடாமணி உபனிஷத்து, யோகா பத்தி இருக்கக்கூடிய உபனிஷத்து. இது வந்து சாமவேதத்தில் இருக்கக்கூடியது. 121 வெர்சஸ் இருக்கு. ராமன் வந்து அனுமனுக்கு சொல்லிக் கொடுத்த தகவல், குண்டலினி யோகா பத்தியும் ஒரு தந்திர யோகத்தை பத்தியும் ராமன் அனுமனுக்கு சொல்லிக் கொடுத்தது. அதாவது ராமன் பாலகாண்டத்துல வந்து அவரு சின்னவனா இருந்த போது யோகா வசிஷ்ட முனிவர்கிட்ட கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த காலத்திலேயே அந்த பிறவிலேயே ராமன் வந்து யோகா வந்து அனுமனுக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. அந்த அந்த அது சொல்லி கொடுத்த அந்த யோக சூடமணி உபனிஷத்து அப்படிங்கிறது. அதுல வந்து அந்த உபனிஷத்துல இந்த குண்டலினி அப்படிங்கிறதுனா என்ன, சுஷ்ம நாடினா என்ன, அதை பத்தி எல்லாம் இந்த உபநிஷத்துல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல மொத்தம் 6 சாப்டர் இருக்கும். 16 16 ஆதாரத்தை பத்தியும், 3 லட்சிய, 5 வியாயாமா, 10 நாடி, 10 வாயு, இதெல்லாம் சொன்னது இந்த உபநிஷத்துல தான். ஸோ நமக்கெல்லாம் பிரணவ ஜபா தெரியும். ஆனா பிரணவ ஜபாவும் அஜபா காயத்ரியும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பெஸ்ட், லிபரேஷன் அடைகிறதுக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்த உபநிஷத்தும் இதுதான். ஸோ அஜப காயத்ரியில வந்து அம்ச வித்யா, இதை வந்து இன்னைக்கு இந்த அம்ச வித்யா வந்து யார் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, மகேஷ் யோகி அப்படின்னு ஒருத்தர் வந்து டிரான்சென்டென்ட் மெடிடேஷன், ஆழ்நிலை தியானம் வந்து சொல்லி கொடுத்தவர். அவரு கீழே இருக்கிற டிசேபிள் தான் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி. அவர் வந்து இன்னைக்கு அதை வாழும் கலை எப்படி பிராணாயாமம் மூலமா அதை வந்து அச்சீவ் பண்ணலான்ட்டு, அது சோகம் மெடிடேஷன் தான். அந்த சோகம் ஜபா வந்து நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு, அது வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பிரீதிங்கோடையும் அது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு 21,600 முறை நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறோம். அதோட இதெல்லாம் சேர்த்துக்கணும். அந்த சோகம் அப்படிங்கிற இதுல அந்த அம்சங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய தத்துவமசி அப்படிங்கிற அந்த மகா வாக்கியம் தான் அதுல இருக்கு. அந்த சொல்லு தான் அது அப்படின்ட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த அஜப காயத்ரி வந்து சாஹா, இந்த 2 சப்தம் ஹம்சா அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி பரமாத்மா அடையிறதுக்கான வழியை சொல்லி கொடுத்த அந்த உபனிஷத்து. இந்த குண்டலி சக்தி வந்து எப்படி ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது, குண்டலினி அப்படிங்கிறது ஒரு சக்தி. அதுதான் நம்ம காடஸ்ன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. அது வந்து மூலாதாரத்துல இருக்கு, அது டார்மெண்ட்ல இருக்கு, அடங்கி இருக்கு. அதை வந்து நம்ம ரைஸ் பண்ண முடியும். அது எது வழியா டிராவல் பண்ணுதுன்னா, இங்க பாருங்க, தேர் ஆர் 72 நர்வ்ஸ் அப்படின்னு இருக்கும். அது நர்வ்ஸ் இல்லைங்க, நரம்பு வேற. இங்கிலீஷில் டிரான்ஸ்ஃபர் பண்ண நர்வ்ஸ்ம்பாங்க, ஆங்கிலத்துக்கு தெரியாது நாடி எது, நரம்பு எது, நாளம் எது அப்படின்னு. நமக்கு தான் தெரியணும். அதாவது நாளம் அப்படின்னா ரத்தங்கள் ஓடக்கூடிய ரத்த குழாய்களுக்கு வெயின்ஸ் அல்லது நாளங்கள்னு சொல்லுவோம். நாளங்கள் வழியா ரத்தம் ஓடும். நரம்புகள் வழியா நர்வ்ஸ் மூலமா உணர்ச்சிகள் ஓடும், சென்சேஷன் ஓடும். நாடி வழியா பிராணா ஓடும். இந்த நரம்பு இதெல்லாம், நாளங்கள் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அறிவியல் கருவிகளால் அதெல்லாம் பார்க்க முடியும்.
வாஸ்குலர் சர்ஜரிலாம் கூட பண்ண முடியும், நர்வஸ் சர்ஜரிலாம் கூட பண்ண முடியும். நர்வஸ் சர்ஜரி அந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் கிடையாது. நியூரான்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. அது என்ன அவ்வளோ சட்டிலானது? அதை விட சட்டிலானது தான் இந்த நாடி அப்படிங்கிறது. நாடி வழியே பிராணா ஓடும். அந்த பிராணாவோட சேனல் நம்ம கண்ணில் ஸ்கேன்ல எதுலையும் பார்க்க முடியாது. இதுல அந்த நாடி வந்து சுஷ்மன நாடி. அந்த சுஷ்மன நாடியில வந்து கிரந்தி எல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 கிரந்தி இருக்கு. அந்த நாடி வழியை ரைஸ் பண்றதுக்கு 3 பந்தா, 3 முத்ரா, அப்புறம் வந்து சதாங்க யோகா பிராக்டிஸ், இதெல்லாம் இந்த உபனிஷத்து வந்து சொல்லி இதை இதை ஃபாலோ பண்ணி நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப அந்த சதங்க யோகா என்ன அப்படின்னா, 6 அங்கங்கள் என்ன அப்படின்னா, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகாரா, தாரண, தியான, சமாதி. இயம நியமம் மட்டும் இருக்காது. அஷ்டாங்கத்துல இயம நியமா இருக்காது. இது சூடாமணி உபநிஷத்தை ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா போதும். இந்த பிராணாயாமம் பண்றதுல இவங்க இந்த இடத்த நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க முதல்ல வந்து பத்மாசனத்துல உட்காந்து நாடி சுத்தி பண்ணணும். அந்த நாடி சுத்தி பண்ணிட்டு இருக்கும்போது பூரக்கா, கும்பக்கா, ரேச்சக்கா 3 பகுதி இருக்கு. மூச்சு காத்த உள்ளார இழுக்கணும், ஹோல்டு பண்ணணும், வெளியே விடணும். ஸோ இதுல ஆஹ், ரேக்ஸுக்கு அப்புறம் ஒரு ஓம்காரா இருக்கும். அவ்வளவுதான். ஓம் மந்திரா சொல்ல வேண்டியதா இருக்கும். அது எப்படி பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு மாத்திரை வந்து 12 மாத்திரை உள்ளார இழுக்கிறீங்க, 16 மாத்திரை ஹோல்டு பண்றீங்க, 10 மாத்திரை வெளியே விடுறீங்க. அதுக்கப்புறம் அதுல நீங்க 10 தடவை ஓம் சொல்லணும். பிராணாயாமம் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் பிகினிங், இது ஒரு ஸ்டேஜ் இருக்கும். பிகினிங் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் மிடில் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேட். அந்த மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்கும். பிராணாயாமம் வந்து 12 மாத்திரை யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த இந்த ரேஷியோ 12 மாத்தினீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மாத்திரை நீங்க டபுள் பண்ணிக்கிட்டே போகணும். இது அப்படியே டபுள் பண்ணீங்கன்னா 24, 32, 20, 20 அப்படி மாற்றும் போது அது அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். அது அப்படியே நீங்கள் ட்ரிபிளாக பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ரேஷியோவில் பண்ணி தான் பிகினிங் பண்ணும்போது உங்களுக்கு பெரிஸ்பிரேஷன் ஜென்ரல், உங்களோட உடம்பெல்லாம் வேர்வை ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது இதில் பண்ணும்போது ட்ரெமர் அப்படின்னா உங்கள் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். நடுக்க மாதிரி அப்படின்னா, நடுங்கிறது அப்படின்னா எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம பாடி வந்து நம்ம டிஸ்கனெக்ட் ஆகும். தேர்டாவது வரும்போது ரைட் பொசிஷனை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். அது என்ன அப்படின்னா, நம்ம மிதக்க ஆரம்பிச்சிடுவோம். பூமியில இருந்து நம்ம வந்து டிட்டாச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இந்த மாதிரி பிராணாயாம டெக்னிக்ல இந்த ஸ்டேஜஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திரிஷிகி பிரம்மண உபனிஷத்து வந்து இது 44வது உபனிஷத்து. சுக்ல யஜுர்வேதத்தில் இருக்கு. இது வந்து பஞ்சபூத கிரியேஷனை பத்தி சொல்லக்கூடிய உபனிஷத்து. திரிஷிகி பிரம்மணம் பிரம்மணத்தை பத்தி சொல்லக்கூடியது. இந்த பிரம்மத்துல இருந்து அவ்யக்தம் வந்துச்சு. அவ்யக்தம்னா அன்மேனிஃபெஸ்டட், அதாவது இந்த இயற்கை அப்படிங்கிறது வருது. அதுல இருந்து மகத்து, மகத்துல இருந்து அகங்கார், அகங்காரிலும் தன்மாத்திரா, தன்மாத்திரால இருந்து மகாபூதம், அதுல இருந்து உலகம். இந்த சீக்வன்ஸ் எங்கேயாவது பார்த்த மாதிரி நினைவுக்கு வருதான்னு பாருங்க. வருதான்? பாசிட்டிவா கூட சொல்ல, நினைவுக்கு வரலாம், தப்பு கிடையாது சார். என் பிரெயின் பயங்கர பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்கு சார், அது ஃபில்டர் பண்ணிடும், எதையும் உள்ளார வெளியே விடாது. சாங்கிய பிலாசபி நம்ம படிச்சும்போது புருஷா, புருஷால இருந்து அந்த இதுல நம்ம பார்த்திருப்போம் லைனா. யூஜிசி நெட் கிளாஸ்ல இருக்கவங்க ஒரு 5 மினிட்ஸ் கூப்பிடுறேன். சாங்கிய பிலாசபில அந்த கிரியேஷனை படிச்சிருப்போம், அவ்வளவுதான். அதே தான். அபியக்தங்கிறது மூல பிரகிருதி, அதுல இருந்து மகத்து, மகத்துல அகங்காரம், தன்மாத்திரம், அப்புறம் எலிமெண்ட்ஸ், சென்ஸ் ஆர்கன், இதெல்லாம் வந்திருக்கும். இதுதான் நம்ம அந்த படைப்பு அதே மாதிரி தான் இந்த உபனிஷத்தும் சொல்லுது.
எதுல இருந்து எது வந்துச்சு, ஆகாஷ்ல இருந்து ஏர், ஏர்ல இருந்து ஃபயர், பஞ்சபூதங்கள் எப்படி உருவானது அப்படிங்கிறது. இதெல்லாம் பஞ்சபூதங்களுடைய ஒண்ணுத்துல இருந்து ஒண்ணு மேனிஃபெஸ்ட் ஆனதெல்லாம் யோகால ஏற்கனவே நாமெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஒருத்தர் புதுசா வராரு, யோகா ஃபீல்டுக்கு வராருன்னா அவருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்ல. அதுக்காக தான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பஞ்சபூதங்களை பத்தி உங்களுக்கு கிளியரா தெரியும். பஞ்சபூதங்கள் எது தெரியுதோ இல்லையோ, நிலம், நீர், நெருப்பு, காற்று பத்தி நல்லா தெரியும். இந்த ஆகாசுங்கிறத பத்தி கொஞ்சம் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதுல எது எதெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறத இந்த உபனிஷத்து வந்து முக்கியமா பஞ்சபூதங்கள் உங்களுக்கு தெரியும். அதுல எது எதெல்லாம் இன்வால்வ் ஆகுதுங்கிறத மட்டும் நீங்க படிச்சுக்கணும். இப்ப ஆகாசம்னு எடுத்தோம்னா அதுல அந்த காரணம் இருக்கும், அதாவது இன்னொரு சென்ஸ் அந்த காரணம் உள்ளார இருக்கக்கூடியது. அதுல வந்து நாலேஜ் ஆஃப் மனசு, மைண்டை பத்தி, புத்தி, இந்த அந்த காரணங்கள், சித்தம், அகங்காரம் இதை பத்தி இருக்கக்கூடியது. செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் கான்சியஸ்னஸ் இது. ஏர்ல வந்து உங்களுக்கு சமானா, பிராணா, உதான, வியான 5 பிராணா பத்தி சொல்லக்கூடியது. அது என்னென்ன ஒர்க் பண்ணுது. ஃபயர் எடுத்தீங்கன்னா அது என்ன ரிலேட்டடா இருக்குது, சவுண்டு, டச், இந்த நம்முடைய தன்மாத்திரைகள் பத்தி. இது வாட்டர் எடுத்துட்டீங்கன்னா அதுல அந்த தன்மாத்திரைகள் தான் இருக்கு. எர்த்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கர்மேந்திரியங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இது வந்து நம்ம பாடியில் என்னென்ன இருக்குங்கிறத பஞ்சபூதங்களை கொடுத்துருக்கு. பஞ்சகரணா அப்படிங்கிற கான்செப்ட் இந்த எப்படி இதனுடைய ஒர்க் பண்ணது, எப்படி உருவானது, இந்த டேப்லர் காலத்தில் இருக்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த பஞ்சகரண கான்செப்ட். கர்மயோகம், ஞான யோகத்தை பத்தி இது கம்ப்ளீட் சொல்லி கொடுத்துருக்கு. அஷ்டாங்க யோகத்தை பத்தியும் இதுல பேசுது. அதுல இருந்து ஏம நியமல 8 அங்கங்களை உடையது இந்த உபனிஷத். ஏமா நியமாலாம் 10 ஏமா நியமா இது இங்கே பார்த்துக்கோங்க. அதயோகா டெக்ஸ்ட்ல இதை தான் நம்ம படிக்க போறோம். அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம் இதே தான் சேம் அப்படி அதயோகால இருக்கும். அப்ப அதயோகால இருக்கக்கூடிய ஏம நியமாலாம் அப்படி இருக்குன்னா அதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்குன்னா இதுல இருந்து தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆசனாஸ் வந்து 17 ஆசனாஸ் வந்து இந்த உபனிஷத்து சொல்லி கொடுக்குது. 17 ஆசனாவோட பேர், அது எப்படி பண்ணுங்கிற ப்ரொசீஜர் இருக்கு. பிராணாயாமா, பிராணாயாமா வந்து அங்குலம் 108 அங்குலம் வந்து காற்று உள்ளார இழுத்து வெளியே விடுறதுக்கான டெக்னிக் இதில் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். நாடி இதெல்லாம் ஏற்கனவே டேப்லெட் காலம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். எந்த நாடி, எந்த பிராணா, என்ன ஒர்க்கு, எந்தெந்த பிராணா எதோட ஒர்க், அந்த டேப்லெட் காலம்லாம் நல்லா பார்த்துக்கும். டேப்லெட் காலத்துலேருந்து அப்படியே கொஸ்டின் வந்துடும். பிராணாயாமோட ப்ரொசீஜர் ஒரு நாளைக்கு 4 தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து 80 டைம் ஒரு நாளைக்கு பண்ணணுங்கிறது இதில் இருக்கு. இந்த ப்ராக்டிஸ்லாம் எப்படி பண்ணுங்கிறது அதே வேலையும் படிப்போம். ஆனால் அதுக்கான எவிடன்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிரத்யாகாரம் எப்படி பண்ணணும், தாரணா எப்படி பண்ணணும். பஞ்சபூத தாரணை தான் இங்கே தாரணா. இந்த தாரணால என்னென்ன பஞ்சபூதம் இருக்குது, அது என்ன கலரு, அது என்ன ஜியோமெட்ரிக் அமைப்பில் இருக்குது, அதனுடைய ரிலேட்டடான காடு எது, அது வந்து எவ்வளோ நேரம் அந்த தாரணா பண்ணணும். இந்த டேப்லெட் காலமும் உங்களுக்கு வந்து இந்த டேப்லெட் காலத்திலேருந்து தான் கொஸ்டின் வரும். அந்த தாரணாவோட டைமை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தியானம் அமையும். தியானத்திலிருந்து சமாதி வரும். இதோட இந்த உபநிஷத்து முடிஞ்சது. அடுத்து வந்து யோக தத்துவ உபனிஷத்து. யோகாவை பற்றிய தத்துவங்களை சொல்லக்கூடிய உபனிஷத்து 46வது உபனிஷத்து கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருக்கு. இதில் 142 ஸ்லோகம் இருக்கு. யோகாவுடைய சாரத்தை சொல்லக்கூடியது. இங்க இந்த யோக தத்துவ உபனிஷத்து விஷ்ணு அப்படிங்கிறது தான், விஷ்ணு தான் வந்து புருஷா அப்படிங்கிறது அல்லது கடவுள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்ற மாதிரி எப்படியா இருந்தாலும் ஒரு குரு சிஷ்ய இதுல வந்து யோகா தத்துவங்களை சொல்லிக் கொடுக்குறது தான் இது. இதுல மந்திர யோகம், யோக தத்துவ உபநிஷத்துல சிலபஸ்லயே பார்த்திருப்போம். சிலபஸ் ஞாபகம் இருந்தாலே இதெல்லாம் ஞாபகம் வந்துடும். மந்திர யோகம், லய யோகம், ஹதயோகம், ராஜயோகம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவஸ்தா வந்து பத்தி சொல்லிக் கொடுக்கணும். போர் அவஸ்தா, ஆரம்ப அவஸ்தா, கத அவஸ்தா, பரிச்சய அவஸ்தா, நிஸ்பத்தி அவஸ்தா, இந்த 4 அவஸ்தாவும் நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்துல படிச்சது தான். அது இந்த உபநிஷத்துல வந்து ப்ராக்டிஸ் கிளியரா புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து மந்திர யோகம்னா அதுக்கு என்ன மீனிங், எவ்வளவு மந்திர ஜபம் பண்ணணும், லயம்னா என்ன, ராஜயோகம்னா என்ன அப்படின்னு கொடுத்து, அந்த ராஜயோகத்துக்கு வந்து இந்த அஷ்டாங்க யோகத்தை தான் டூல்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஹதயோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேற 12 சப் டிவிஷன் ஆஃப் த ஹதயோகா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா 3 முத்ரா, 4 பந்தா. இதில் கொடுத்துருக்கிறது வந்து அந்த 3 முத்ரா வந்து மகா முத்ரா, மகாவேத முத்ரா, கேசரி முத்ரா, ஒரு 3 முத்ரா மென்ஷன் பண்ணி 4 பந்தா வந்து
மகாபந்தா, மூலபந்தா, உட்டியான பந்தா, ஜலந்த பந்தா. இது 4 இது தாண்டி எங்கேயும் போக முடியாது. 3 பந்தா தான் இருக்கு. அந்த 3 ஒண்ணா சேர்த்து பண்ணா மகாபந்தா. நம்ம பண்றதுதான் நார்மலா. வயிறு உள்ளார இழுத்து மூலபந்தம் பிடிச்சி கழுத்தை மடக்குனா 3 பந்தா இருக்கு. அந்த 3 பந்தம் ஒண்ணா சேர்த்துனா மகாபந்தா இருக்கு. மற்றது அது கூட வந்து என்ன சொல்லியிருப்போம்னா வஜ்ரோலி முத்ரா, அமரோலி முத்ரா, சகஜோலி முத்ரா இதெல்லாம் இதில் சொல்லியிருப்போம். 12 டிவிஷன் என்னென்ன இருக்கு அப்படின்னா அந்த மகாபந்தம் ஒவ்வொரு ப்ராக்டிஸுமே அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இப்போ 12 அது 12 ப்ராக்டிஸோட சப்டிவிஷன் இருக்கு. இந்த ஜலந்திர பந்தா, உடியான பந்தா, யோனி முத்ரா இதெல்லாம் அதனுடைய சப்டிவிஷன்ல ஆசனஸ். அதில் ஓம் சாண்டிங், அமரோலி, சகஜோலி இதை பற்றின ப்ராக்டிஸ் எல்லாம் இதெல்லாம் நமக்கு அதயோக ப்ராக்டிஸில் இருக்குது. ப்ராக்டிஸ் எப்படி பண்ணிட்டு அதுக்கான இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். தினச்சரியை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஆமாம், நைட்லலாம் என்ன சாப்பிடணும், பகலில் என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிராணாயாம ப்ராக்டிஸில் இந்த உபநிஷத்துல யோக தத்துவ உபநிஷத்துல இருக்கக்கூடிய ப்ராக்டிஸு பூரகா ரேச்ச கும்பகா இதில் பார்த்தீங்கன்னா பூரகா கும்பகா ரேட்சகா அப்படிங்கிறதுல 16, 64, 32 இது நம்ம திருமூலருடைய திருமந்திரத்தினுடைய கவுண்ட். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் 64 இதில் 32 ரேச்சகம் சொல்லுவார்கள். அதே கவுண்டிங். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அங்கே இருந்தே தான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்னா பியூரிஃபிகேஷன் நடக்கும், நாடிஸ்ல வந்து நடக்கும். அப்புறம் லைட்னஸ் ஆஃப் த பாடி வரும், லஸ்டர்லாம் போகும். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் த டைஜஸ்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்லிம்னஸ் ஆஃப் த பாடி இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். பிரைமரி சித்தி என்னென்ன சித்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த உபநிஷத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆரம்ப அவஸ்தை 4 அவஸ்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு அவஸ்தாலையும் நம்ம இதெல்லாம் அடையிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த அவஸ்தால இருந்து நமக்கு கொஸ்டின் வரும். ஸோ இருக்கக்கூடியது இன்னும் ஒரு 3 உபனிஷத்து இருக்கு. அந்த 3 உபனிஷத்தை வந்து நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஏன்னா கொஞ்சம் இப்படியே போயிட்டே இருந்தா உங்களுக்கு பயங்கர வேகம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்பவே அப்படியே கண்ணெல்லாம் கட்டுது ராஜலட்சுமிமா அப்படியே. அதனால வந்து ஸோ உபனிஷத்து வந்து இது ஒன்றும் இல்லாமல் என்னென்ன ப்ராக்டிஸ் இருக்கு, என்னென்ன தத்துவங்கள் இருக்கு. இங்க கேட்கறது இந்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா எந்தெந்த உபனிஷத்துல என்னென்ன தத்துவம் இருக்குன்ட்டு அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறது அதே வகையில் இருக்கு. அங்க போய் நம்ம 8 அதோ டெக்ஸ்ட் படிக்க போறோம். எந்தெந்த உபநிஷத்துக்களுக்கெல்லாம் எங்க எங்க எவிடன்ஸ் இருக்கு, தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த உபநிஷத்துக்கள் இருக்கு. இந்த உபநிஷத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு 8ல இருந்து ஒரு 9 கொஸ்டின் வந்து வந்துடும். இது வரைக்கும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. அஹ் இது அதயோகால இருந்து வந்துச்சா இதுல இருந்து வந்துச்சாங்கிறதே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது நம்ம யூனிட் பிரிக்கும் போது அப்படி அந்த அளவுக்கு ரெண்டு பின்னி பிணைஞ்சு இருக்கும். அதனால வந்து இந்த உபநிஷத்துக்கெல்லாம் எது எதுல என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. மெட்டீரியல் கிளியரா இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ககூட்ல எக்ஸாம் வரும், அந்த எக்ஸாமை நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் புரிதல் உருவாயிடும். வாழ்க வளமுடன். வேல்முருகன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா.